Hi friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட். இன்னைக்கு 5வது வீடியோ. இந்த வீடியோல ஒரு சில டெக் அப்டேட்ஸ் அது போக ஒரு சில ஆஃபர்ஸும் அவைலபிளா இருக்கு. என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அந்த வரிசையில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா Honor தரப்புல இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டிவி லான்ச் பண்ணிருந்தாங்க. Honor Vision அப்படின்ற பேர்ல. அந்த டிவியை வர 14ஆம் தேதி இந்தியன் மொபைல் காங்கிரஸ்ல இந்தியால லான்ச் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது Honorோட ஓன் ஓஎஸோட வந்த மொபைல். ஓரளவுக்கு ஓகேனா ஒரு நல்ல டிவியும் கூட ஒரு நல்ல ஸ்மார்ட் டிவி வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த டிவிக்காக நீங்க வெயிட் பண்ணலாம். அடுத்து பார்க்க போற அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா Oneplus இருந்து இப்ப Oneplus அவங்களோட 5G மொபைலை லான்ச் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Oneplusல 7 சீரிஸ்ல கிடையாது, அவங்களோட 8 சீரிஸ் 5G ஸ்மார்ட் போனா வரும் அப்படின்றத அபிஷியலா Oneplus-ஓட CEO கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அடுத்த அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா Honorல இருந்தா இப்ப Honorோட V30 அப்புறம் V30 Pro அப்படின்ற ரெண்டு மொபைலை லான்ச் பண்ண போறாங்க. இது ஆல்மோஸ்ட் ரொம்பவே சூப்பரான ஒரு மொபைலும் கூட. இதுல பஞ்ச் ஹோல் நாட்ச் இருந்தது, அது போக 4 கேமரா செட்டப் இருந்தது. இது வரைக்கும் நம்ம பார்க்காத மாதிரி இதுல 60 MB கேமரா கொடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது நம்ம 48 MB சோனி சென்சாரை விட ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது போக இதுல கிரினோட கிரண் 990 ப்ராசஸரோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல 2 வெர்ஷன் லான்ச் ஆகும், V30 அப்புறம் V30 Pro அப்படின்ற மாதிரி. அடுத்த அப்டேட் பாத்தீங்கன்னா Flipkartல இருந்து இப்ப Flipkartல அவங்களோட ஆஃபர் திரும்ப வந்திருக்கு. பிக் தீபாவளி சேல் அப்படின்ற பேர்ல. இதுல ஒரு பெரிய ஆஃபரா கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ்க்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் ஒரு மொபைலை பே பண்ணி வாங்கினீங்க அப்படின்னாலே உங்கள் எந்த கார்டாக இருந்தாலும் சரி பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மேக்ஸிமமாக 1000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ரெட்மியோட Note 7S எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது 9000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த மொபைலை நீங்கள் அந்த கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணீங்க அப்படின்னா 900 ரூபாய் கம்மியாகும். அப்படி பார்த்தீங்கன்னா 8100 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு இந்த மொபைலை வாங்க முடியும். ஒரு நல்ல டீலாக இருக்கும், செக் பண்ணி பாருங்க. 8000 ரூபாய் மொபைல், அதை பற்றி பேசுனதுனால நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெட்மியோட 8A7 அது போக இன்ஃபினிக்ஸோட Hot 8 இந்த 4 மொபைலையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ, அந்த வீடியோக்கான லிங்க் ஐ பட்டன்ல கொடுக்குறேன். ஏதாவது மொபைல் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த கம்பேரிஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கும் Realme இருந்து ஒரு நியூஸ் இருக்கு. Realmeயோட Realme X2 Pro-வை லான்ச் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க அதோட சார்ஜிங் ஸ்பீட் டெஸ்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. அதுல இந்த மொபைல் 30 நிமிஷத்துல 100% சார்ஜ் ஆகிறத காமிச்சிருக்காங்க. 30 நிமிஷத்துல 100% 50 வாட் சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்மி பிரைஸ் செக்மெண்ட்ல அதுவும் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபீச்சரோட ஒரு நல்ல மொபைல், இதுல உங்களுக்கு லிக்விட் கூலிங் வேற இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. Realme X Proல ஒவ்வொன்றா வெளியே விட்டுட்டே இருக்காங்க. இப்போ Realme X Proவோட ஹேண்ட்ஸ் ஆன் இமேஜஸை வெளியிட்டு இருக்காங்க. மொபைல் இப்படி தான் இருக்க போது, பேக் ஃப்ரண்ட் அப்புறம் எல்லாத்தையும் அவங்க தெளிவாக வெளியிட்டாங்க. இனிமேல் அந்த மொபைலை பற்றி நமக்கு தெரிய வேண்டிய ஒரே விஷயம் என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ண போறாங்க அப்படின்றது மட்டும்தான். அஃபிஷியலாக ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மிலேருந்து ரெட்மி இப்போ புதுசாக ஒரு மொபைலை ரெடி பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 5x ஆப்டிகல் ஜூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அது போக அவங்க கேமரா மூலமா 50x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ற மாதிரி ஆப்ஷனை கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ரெட்மில ஒரு நல்ல மொபைல் 5x ஆப்டிகல் ஜூமோட வர காத்திருக்கு. அந்த மொபைல் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்மியோட K20 இருந்து இப்ப DSO மார்க் அப்படின்ற வெப்சைட்ல ரெட்மியோட K20யோட கேமரா எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணிருக்கு அப்படின்றத வெளியிட்டு இருக்காங்க. இதனோட ஸ்கோர் 102 அப்படின்ற ஸ்கோரை தொட்டிருக்கு. இந்த கேமரா ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா Pixel 3யோட கேமரா ஸ்கோருக்கு ஈக்குவலான கேமரா ஸ்கோர். Pixel 3 அளவுக்கு ரெட்மியோட Redmi K20 Pro இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஐபோனோட iPhone XR விட இந்த கேமரா ஸ்கோர் அதிகம். ஏன்னா iPhone XR அப்படின்னு பாத்தீங்கன்னா 101, Redmi K20 அப்புறம் Pixel 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 102 இருக்கு. DSO மார்க்னா என்ன அப்படின்னு தெரியல. DSO மார்க் அப்படின்றது எல்லா கேமராவையும் ரிசர்ச் பண்ணி அந்த கேமரா எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத கொடுக்குற ஒரு வெப்சைட். இவங்க எந்த கேமரா நல்லா இருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் இன்னைக்கான டெக் அப்டேட்ஸ். வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம சேனல்ல என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் எல்லாத்தையும் உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.